Hi friends, welcome to Thumb Flavors. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சிரிக்கலாம், ஆனால் சிரிச்சிடாதீங்க. இது வந்து பெயின் தொல்லை அதிகமாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ரிக்வெஸ்ட்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ இதில் மெயினாக அவங்க கேட்டிருந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லைஸ் கோம்பிங் எப்படி பண்ணுறது, அதோட டெமோ வந்து எனக்கு க்ளீனாக காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் என்னோட ஹேர் கேர் வீடியோ 4 பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து என்கிட்ட இந்த செல்ஃப் லைஸ் கோம்பிங் வந்து வீடியோ கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ எதனால இந்த பெயின் வந்து வருது, யார் யாருக்கெல்லாம் வருது, இது வரதுனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்குது, ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ரெமெடியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் லைஸ் கோம்பிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பெயினை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தலையில் வாழக்கூடிய ஒரு வகையான பூச்சி. இது வந்து பேரசிட்டிக் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தலையில இருந்து நம்ம ரத்தத்தை குடிச்சு வாழக்கூடிய ஒரு வகையான பூச்சி. அண்ட் நிறைய பேருக்கு சில வகையான மித்து இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின் வந்து பறந்து ஒரு தலையிலேருந்து இன்னொரு தலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ கிடையாது. பெயின் வந்து ஒரு விங்லெஸ்ஸான இன்செக்ட். அதுக்கு வந்து ரெக்கைகள் கிடையாது. அது வந்து ஊர்ந்து தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். நம்ம தலையிலையுமே அது ஊர்ந்துட்டு தான் இருக்கும். நம்ம தலையில சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலையில பின்னாடி பெயின் இருக்கும். அது பறந்து போறதை யாராவது பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. பெயின் பறக்காது. பெயின் வந்து ஊர்ந்து தான் போகும். இப்போ 2 பேர் சேர்ந்துருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ரொம்ப கேப் இல்லை அப்படின்னா, ஸோ உங்கள் தலையிலேருந்து அவங்க தலைக்கு முடியோட முடி கான்டாக்ட் இருக்கும்போது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சேர்ந்து தூங்குறோம், யாராவது 2 பேர் சேர்ந்து தூங்குறீங்க அப்படின்னா அம்மாவுக்கு இருக்குது பெயின், ஆனால் குழந்தைக்கு இல்லை அப்படின்னா குழந்தைக்கு பெயின் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெயின் வந்து தலைகாணி வழியாக ஊர்ந்து குழந்தைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு பரவும். பெயின் இருக்குது அப்படின்னா அது வந்து குட் சைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்மளோட சுற்றுப்புற சூழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட ஸ்கேல்ப் வந்து டர்ட் அதிகமாக ஆக ஆக பெயின் வந்திருக்கலாம், இல்லை யார் மூலமாவது பெயின் வந்திருக்கலாம். அது எப்படி வருதுங்கிறத விட நம்ம பெயின் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி அன்ஹைஜீனிக்காக இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்களை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இந்த பெயின் யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக வரும். காரணம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்க கூட விளையாடுவாங்க. ஸோ அப்போ அவங்க சேர்ந்து விளையாடும் போது ஒருத்தர் சேர்ந்து பேசிப்பாங்க, பக்கத்தில் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒருத்தர் தலையிலேருந்து இன்னொருத்தர் தலைக்கு பெயின் வந்து விழுந்துரும். அந்த மாதிரி விழும்போது பெயின் வந்து பரவ வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பெயின் இருக்கும். ஸோ பெரியவங்களோட பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருப்பு எள்ளு அளவுக்கு அந்த பெயினோட அளவு வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. ஸோ நான் சொன்ன மாதிரி பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தலையிலேருந்து ரத்தத்தை குடிச்சு வாழக்கூடிய ஒரு வகையான ஒரு பூச்சின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து தலையில் இருக்க வரைக்கும் தான் உயிர் வாழும். கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து 1 to 2 நாளைக்குள்ளே இறந்து போயிடும். அதுக்கு அந்த ஹோஸ்ட் வேணும், வாழ்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ரத்தம் வேணும். அதை ரத்தத்தை குடிச்சு தான் அது வந்து உயிர் வாழும். ஸோ தலையிலேருந்து கீழே போயிடுச்சுன்னா 1 to 2 நாளைக்குள்ளே அந்த பெயின் வந்து இறந்துடும். ஸோ அதே போல் பெயினோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஈர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அது வந்து பெயினோட முட்டை, சின்னதாக முட்டையாக நம்ம தலை பக்கத்தில் நம்ம அந்த முடியை பிடிச்சிட்டு ஒட்டி பிடிச்சா போல இருக்கும். நீங்கள் அதை பிடிச்சி இழுத்தீங்கனாலும் அது வராது, நம்ம இப்படி உருவி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பெயினோட முட்டை, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ அதான் நிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் குஞ்சு பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் குன்னி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து வெள்ளையாக இருக்கும். ஸோ ரொம்ப கண்ணுக்கு தெரியாது. இப்போ யாராவது நமக்கு பெயின் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அது ஈஸியாக தென்படாது. ரொம்ப குட்டியாக வெள்ளையாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் தான் பெயின். ஸோ அதுதான் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயின் தான் நம்மளுக்கு சின்ன இந்த முட்டைகளை இடக்கூடியது. இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல்னு தனியாக இருக்குது. ஸோ மேலை விட ஃபீமேல் லைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த ஃபீமேல் லைஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் முட்டை போடும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 நிட் அளவுக்கு அது வந்து லே பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு 8 முட்டை போட்டுச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்ம தலையில் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அது வந்து அந்த ஈர் வந்து நம்ம தலையில் உருவாகும். ஸோ இப்போ எவ்வளோ பெயின் வந்து நம்ம தலையில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 8 முட்டைனா தொடர்ந்து நம்ம தலையில் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது திருப்பி உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். அது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வாரம் அதை இழுத்தாலுமே அது வந்து குறையாது. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். பெயின் இருக்கிறது நல்ல சைன் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சலைவாவை வந்து வெளிப்படுத்தும். எதுக்குன்னா அது வந்து நம்ம தலை தான் அதோட ஹோஸ்ட். ஸோ அங்கே தானே அது வாழுது. ஸோ அங்கே அது வாழும்போது அது அந்த ரத்தத்தை குடிக்கும்போது அந்த பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு வகையான சலைவாவை வந்து அது வெளிப்படுத்தும். ஸோ இப்போ நம்ம தலையில் அந்த சலைவா இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான அலர்ஜி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி வந்து பெயின் இருக்கும்போது தலை சொரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்து உருவாகும். அதே போல் நிறைய அதிக அளவில் பெயின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான தலை சொறி எடுக்காது. 1-2 பெயின் இருந்தால் கூட தலை அதிகமாக கடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஸ்டார்டிங், நம்மளுக்கு அப்போவுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது தலை சொறிகிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா, தலையில் அரிப்பெடுக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதை தலை குளித்த பிறகு தலையை இழுத்து செக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பெயின் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடிக்கடி மாதத்தில் ஒரு தடவை தலையை ஈரமாக இருக்கும்போதோ இல்லை எண்ணெய் தேய்ச்ச பிறகோ தலையை பெயின் சீப்பை வச்சு இழுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பெயின் இதெல்லாம் மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்துக்கிட்ட இந்த முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும். அதே போல் நம்மளோட இந்த காது பக்கத்தில் இந்த பெயின் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட நெக்லைன்லேயும் நம்மளோட காது பக்கத்துலேயும் இந்த பெயின் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாகவே சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டாக இருக்கும், இப்படி தலை சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போவுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு பெயின் ஏதாவது இருந்தால் கண்டுபிடிச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ஹோம்லி ரெமடிஸ் ஏதாவது ட்ரை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ பெயினை பற்றி ஒரு 5 விதமான ஃபேக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகப்படியான பெயின் தொந்தரவு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயினால் பறக்க முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பெயின் வந்து பறக்கக்கூடிய ஒரு வகையான பூச்சி கிடையாது. ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மனிதரோட தலையில் இருந்து நம்ம ரத்தத்தை குடிச்சு வாழக்கூடிய ஒரு வகையான பூச்சி. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெட் டு ஹெட் கான்டாக்ட் மூலமாக தான் அதிகப்படியாக பெயின் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா, பெட்ஸுக்கு இந்த பெயின் வந்து பரவுறதுல எந்த விதமான ரோலுமே கிடையாது. பெட்ஸுக்கு இந்த நம்மளோட மனிதர்களோட ஹியூமன் லைஃப் வந்து பரவாது. ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, தலை ரொம்ப கூசுகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப இச்சிங்காக இருக்கும். அதே போல் சில நேரம் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், தூங்கக்கூட முடியாது, ரொம்ப எரிச்சலாக இருக்கும், தலை சொரிஞ்சிட்டே இருக்கணும் போல் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் கம்மியான பெயின் 1-2 பெயின் ஒரு 4-5 பெயின் இருக்கும்போது இந்த மாதிரி சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே போல் தலையில் வந்து ஏதோ நகர்ந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தலையை நம்ம அடிக்கடி சொரிஞ்சிட்டே இருக்கணும் போல் நம்மளுக்கு வந்து கை வந்து இந்த மாதிரி தலை சொரிஞ்சிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பெயின் இருக்கிறதுனால நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் லிம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும் தலையில். ஸோ அந்த பெயின் வந்து ரத்தத்தை குடிக்கிறதுனால நம்ம விரல் எடுத்து நல்லா நகத்தோடு வச்சு சொரிஞ்சிருவோம். சில கட்டிகள் வந்து உருவாயிருக்கும். அதே போல் அது பார்த்தா நல்லா பிங்க் கலரில் இருக்கும், சின்ன பிங்க் கண்ணு மாதிரி பிங்க் ஐ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. தலையில் அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் வந்து உருவாயிருக்கும். ஸோ இந்த பெயின் இருந்தால் நமக்கு எப்போவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இந்த பேசிக் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சி தவிர்க்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த பெயினை ரிமூவ் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பெயின் எடுக்கிறத அப்படிங்கிறத நம்ம கோம் யூஸ் பண்ணி நமக்கு நாமளே இழுத்துக்கலாம். இல்லை வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள அந்த பெயினை வந்து எடுத்து விட சொல்லலாம். ஸோ பெயின் எடுக்கிறதுல முக்கியமாக என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அந்த ஈரை இருக்கு இல்லையா, அந்த ஈரை முக்கியமாக எடுத்துடணும். அதே போல்
பெரிய சைஸ் பெயின் வந்து ஈஸியாக நமக்கு சிக்காது. ஸோ இந்த பெரிய சைஸ் பெயினை எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, நம்ம தலை குளிச்சுட்டு வந்த பிறகு பெயின் சீப்போட இமேஜ் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். ஸோ அமேசானில் ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் நார்மலாக பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டாலே பெயின் சீப்பு வந்து கிடைக்கும். நல்ல கம்மியான ரேட்டில் இருக்கும். ஸோ அந்த பெயின் சீப்பு வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் தலையை வெட்டாக இருக்கும் போதே இழுக்கணும். ஆனால் நான் ஆல்ரெடி வந்து ஹேர் கேர் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து எப்போவுமே தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடியுமே தலை சிக்க எடுத்துகிட்டு போங்க. ஈரமான தலையில் எப்போவுமே சீவக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலை வெட்டாக இருக்கும்போது தலை இழுக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பெயின் தொந்தரவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஈரமான தலையில் நீங்கள் இழுத்தாதான் பெயின் வந்து ஈஸியாக உங்களுக்கு வரும், அப்படியே வழுக்கிட்டு வரும். ஸோ தலை ஈரமாக இருக்கவும் சிக்கெல்லாமல் இருக்கணும். நீங்கள் சிக்கோட எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் சீப்பில் எந்த சீப்பு வச்சு இழுத்தாலுமே பெயின் வந்து வராது. பாதி முடியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்து அப்படியே நின்று போயிடும். ஒன்று கீழே விழுந்துடும், இல்லை அப்படியே ஏறி மேலே போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக சிக்கை எடுத்துருக்கணும். சிக்கை எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அந்த ஈரமான தலையை வந்து நீங்கள் வந்து பெயின் சீப்பை வச்சு இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெயின் எல்லாமே கீழே விழுந்துடும். அதே போல் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டும் இழுக்கலாம். நல்லா தலை நிறைய தலை முழுக்க எண்ணெய் வச்சுட்டு தலை ஸ்கேல்பில் இருந்து கீழே வரைக்கும் அடி வரைக்கும் எண்ணெய் வச்சுட்டு ஒரு சிக்கு விடாமல், ஸோ ஒரு சிக்கு கூட விடாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப்பு, நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இந்த சீப்பை. ஸோ இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பு வச்சு பொறுமையாக எல்லா சிக்கையுமே ஒடிச்சிட்டு அதுக்கப்புறமா பெயின் சீப்பு வச்சு நீங்கள் வந்து தலை இழுத்தீங்க அப்படின்னா பெயின் வந்து கடகடன் கொட்டும். ஸோ இந்த பெயின் இழுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் டவலோ இல்லை வேஷ்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இல்லை தரை வந்து உங்களுக்கு வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா வெள்ளை கலரில் தரை இருக்கிற இடத்துலையா பார்த்து போய் உட்காந்துக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இழுத்து போடும்போது அது கீழே விழுந்திருந்தா கூட தவறுதலாம் அதை நம்ம எடுத்து கொண்டுடலாம். ஸோ அதனால இல்லைன்னா மடியில் ஒரு ஒயிட் கலர் டவலோ இல்லை வேஷ்டியோ வந்து விரிச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கு பார்க்குறாங்கன்னா கூட அவங்க மடியிலையுமே அந்த ஒயிட் கலர் டவல் இல்லை வேஷ்டியை வந்து விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பெயின் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அதனால் மேபி அவங்களுக்கும் பரவாயில்ல, தெரியாமல் ஏதாவது 1-2 பெயின் அவங்க பார்க்கும்போது அவங்க கையில் ஏறி இருந்துச்சு கவனிக்காமல் தெரியாமல் அவங்களோட தலையில் கையை வச்சுட்டாலுமே அவங்களுக்கும் அந்த பெயின் பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ நம்ம ரிமூவிங் மெத்தட் பார்த்தோம், பெயின் எப்படி உருவாகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம். எது பெயின் இருக்கவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ட்ரையான ஹேரில் வந்து நீங்கள் வந்து தலை இழுக்கக்கூடாது. லைக் தலை இழுக்கக்கூடாதுன்னா சிக்க ஒடிக்கலாம். பட் பெயின் சீப்பு வச்சு நீங்கள் வந்து ட்ரையான ஹேரில் வந்து தலை இழுத்து பெயின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயின் வராது. ஸோ 1-2 தெரியாமல் ஏதாவது மாட்டிட்டு வரலாமே தவிர பட் ட்ரையான ஹேரில் வந்து பெயின் வந்து இழுத்து பார்க்காதீங்க. ஸோ அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கோம்ப் ஆகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பில்லோ ஆகட்டும், டவல் ஆகட்டும், இல்லை ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை யார் கூடயும் ரொம்ப பகிராதீங்க. உங்களுக்கு பெயின் இருக்குன்னா அது மற்றவங்களுக்கும் பரவுச்சுன்னா அவங்களுக்கும் இதே உங்களுக்கு இருக்க எல்லா இஷ்யூஸுமே அவங்களுக்கும் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி ஹெட் பேண்ட், நீங்கள் போடக்கூடிய ரப்பர் பேண்டையும் யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம நல்லதுக்காகவும் அவங்க நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன். லைக் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணாத மூலமாக ஒருவேளை நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கூட பரவாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்குன்னு தனியாக ஒரு சீப்பு வச்சுக்கோங்க. உங்கள் தலைகாணி உரைகளை வந்து கவரில் வந்து நீங்கள் வந்து மாற்றும் போது உங்களுக்குன்னு செப்பரேட்டாக 1-2 தலைவாணி கவர் வந்து வச்சுக்கோங்க. பெயின் இருக்கும்போது பெயின் குறைஞ்சா எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் பயன்படும். ஸோ அதே போல் சீலை பெயின் சொல்லுவாங்க. சீலை பெயின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதிகப்படியான பெயின் இருந்துச்சுன்னா சில நேரம் பெயின் வந்து துணியில் விழுந்துரும், இல்லை நம்ம மேலே விழுந்துரும், இல்லை உடம்புக்குள்ளே எங்கேயாவது விழுந்துரும். ஸோ அதுதான் சீலை பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அதிகப்படியான பெயின் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாமல் திடீர்னு ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது ஊந்துட்ருக்கோம். ஸோ அந்தளவுக்கு போயிடாமல் நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த பெயினை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு பெயின் சீப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெயின் சீப்பு கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அதே போல் முன்னாடி எங்கள் மேம் காலத்தில், அதே எங்கள் பாட்டியோட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈர்க்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சைடில் வந்து இமேஜ் கொடுக்குறேன். ஈர்க்கொல்லி வச்சு நாங்கள் வந்து எனக்கு சின்னதில் பெயின் இருந்திருக்கு. ஸோ அதே போல் ஆஃப்டர் மேரேஜும் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம், ஒரு 2-3 மாதம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த ஒரு 6 months கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 6 months வந்து பெயின் இருந்துச்சு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னோடய சித்தி சொன்ன மருந்தை தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவங்க எனக்கு இந்த டிப்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் அது ட்ரை பண்ணேன்.
கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே படிப்படியாக தானாகவே குறைஞ்சிருச்சு. அது எப்படி குறைஞ்சிச்சு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு பெயின் கிடையாது. ஸோ ஆனாலும் அந்த சிஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ண காரணத்தினால நான் செல்ஃப்லைஸ் கோம்பிங் டெமோ வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஈர்க்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, குருவிக்காரங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அந்த மரத்தில் ஈர்க்கொல்லி வந்து வச்சுருப்பாங்க. நான் அமேசானில் ரீசெண்டாக பார்க்கும்போது சர்ச் பண்ணும்போது லிங்க் பார்த்தேன். நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஈர்க்கொல்லியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்லாக இருக்கும். அதில் இந்த மாதிரி பல்லாக நீட்டாக இருக்கும், லைக் இப்படி நீட்டாக இருக்கும். ஸோ அதை இப்படி பிடிச்சி தலையில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு முடியல இப்படி அழுத்தி பிடிச்சி இப்படி வெளியில் எடுத்துகிட்டு அந்த முனையில் பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வந்து அதில் இருக்கக்கூடிய பேன் எல்லாமே அதிலே செத்து போயிடும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் மேம் காலத்தில், எங்கள் பாட்டி காலத்தில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அது நாங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து பயன்படுத்துவோம். இப்போ அது மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல. அந்த குருவிக்காரங்கெல்லாம் அது வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அவங்கள எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் அமேசானில் லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செல்ஃபாக நமக்கு தனக்குத்தானே எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். லைக் இப்படி நம்ம உள்ளே போட்டு எடுக்கும்போது அது ஈஸியாக அந்த மரத்தோட கேப்பில் வந்து மாட்டிடும். ஸோ ஈஸியாக செத்தும் போயிடும். நம்ம நார்மலாக பெயின் சீப் வச்சு இழுக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது பெயின் குறைக்கிறதுக்கு நான் ஒரு ஹோம் ரெமெடி வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அந்த ஹோம் ரெமெடியை யூஸ் பண்ணி எப்படி தலைக்கு வந்து அதை தேய்ச்சி பெயினை வந்து குறைக்கிறது, எப்படி செல்ஃப்லைஸ் கோமிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பெயின் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ரெமெடி பார்த்துடலாம். அதுக்கு முக்கியமாக தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை தான். வேப்பிலையில் நல்ல கொழுந்தலைகளாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொழுந்தலைகளில் தான் நிறைய கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ வேப்பிலைகளில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி பூச்சி இருக்கும். ஸோ அதனால் அந்த இலைகளை கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தலையில் தேய்க்க போகிறோம் இல்லையா, இதை வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இலைகளை உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி வேப்பிலைகள் எடுத்துக்கோங்க. அந்த வேப்பிலைகளை எடுத்து அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தடவை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு வடிகட்டியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே போல் வேப்பிலைகளில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதே மாதிரி துளசியிலையும் அதிகப்படியான நன்மைகள் அடங்கியிருக்கு. வெறும் ஒரு துளசி இலையை கொஞ்சமாக எடுத்து ஒரு வெள்ளை துணியில் கெட்டி தலைமாட்டில் வச்சு படுத்திங்கன்னா பெயின்கள் எல்லாம் தானாகவே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான நம்பிக்கை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெயின் இல்லாதவங்களுக்கு, பெயின் இருக்கவங்க பக்கத்தில் படுத்திங்கன்னா இந்த மாதிரி துளசி இலையை நீங்கள் வச்சுட்டு படுக்கும்போது பெயின் வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நம்பிக்கை தான். ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வேப்பிலையை அரைச்சி நம்ம ஜூஸ் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/4 கப் பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது 2 தான் முக்கியமான பொருள் இந்த மருந்துக்கு. இப்போ இந்த பாலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது 2ஐயும் எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி தலைக்கு இது தேய்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பெயின் குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஹோம்லி ரெமெடி வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரெடி பண்ண நம்ம மருந்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அவங்க செல்ஃப்லைஸ் கோம்பிங் கேட்டிருந்த காரணத்தினால இந்த மருந்தையும் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நமக்கே செல்ஃபாக பெயின் வந்து எடுக்கிறதுக்கு செல்ஃப் கோம்பிங் எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மருந்தை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தலையில் வந்து நிறைய எண்ணெய் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக கையில் எண்ணெய் விட்டுட்டு அதை வந்து நம்ம இந்த பாம்பு வச்சு ரப் பண்ணி இப்படி மேலேருந்து கீழ்வாக்கில் எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. கீழே எண்டு வரைக்கும் நம்ம வந்து தேய்ச்சிக்கணும். இப்படி தேய்ச்சிக்கணும், நல்லாவே எண்ணெய் தேய்ச்சிக்கணும். என்னோடய ஹேர் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி என்னோடய லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் சேர்த்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், அதோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்துக்க இந்த நீம் ஜூஸை வந்து ஜூஸும் பாலும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்பாஞ்சில் வந்து நல்லா காட்டனில் டிப் பண்ணிவிட்டு நம்மளோட தலையில் முடியில் வந்து தேய்ச்சிக்க போகிறோம்.
இப்போது நம்மளோட ஸ்கேல்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த மாதிரி நம்ம ஸ்கேல்ப் தெரிகிற ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தலை முழுக்க அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விரித்து எடுத்து எல்லா இடமுமே உள்ள ஒவ்வொரு இடமுமே நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி புழிஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். காரணம் எனக்கு சுத்தமாக பெயின் கிடையாது, சின்ன ஈர் கூட என்னோடய தலையில் கிடையாது. ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். இது நீம் ஜூஸ் அப்படிங்கிறதுனால இதில் எந்த வித கேடுமே கிடையாது. அப்ளை பண்ணாலுமே ஒன்றுமே செய்யாது. நான் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சிட்டாலும் எனக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. என்னோடய ஸ்கேல்ப்புக்கு அது நல்லது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து எல்லா இடமுமே ஒரு இடம் விடாமல் இந்த நீம் ஜூஸை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நீம் ஜூஸை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 hour இல்லை 2 hour வந்து அப்படியே விட்டுருங்க. ஒரு கொண்டை கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து தலையில் கூட கட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த வேப்பிலையோட கசப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பெயினும் செத்து போயிடும். ஸோ அதனால ஒரு மயக்கமான ஸ்டேஜில் கூட இருக்கும்னு வைங்களேன். செத்து போகலை அப்படின்னா கூட ஒரு லைட்டான ஒரு மயக்கமான நிலையில் அந்த வேப்ப இலையோட கசப்பு தன்மைக்கு அது இருக்கும். திருப்பி நீங்கள் வந்து இந்த தலையை அவிழ்த்துட்டு நீங்கள் வந்து தலை இழுக்கும்போது எல்லா பெயினுமே சட்டுன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு நீங்கள் தலை குளிச்சிடலாம். செல்ஃப் லைஸ் கோம்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பெயின் சீப்பு வாங்கிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு தன்னைத்தானே பெயின் இழுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத், ஒயிட் டவலோ இல்லை ஒயிட் கிளாத்தோ வந்து இந்த மாதிரி உங்கள் மடியில் விரிச்சுக்கோங்க. அண்ட் ஒரு கார்னரில் உட்காருங்க. இப்போ நான் என்னோடய ரூமில் ஒரு கார்னரில் தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்னரில் போய் உட்காந்துக்கோங்க. நீங்கள் பெயின் இழுத்து போட்டிங்கனாலும் மேபி அது 1-2 கீழே விழுந்துச்சுன்னா 1 or 2 days அதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட், ஒரு தலை, அந்த பிளட் வந்து அதுதான் அதுக்கு சாப்பாடு. அதை குடிக்காமல் இருந்துச்சுன்னா 1 or 2 days அது வந்து இறந்துடும். அது ரொம்ப டிஸ்டன்ஸ்க்குலாம் அது ஊந்து போயிடாது. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு அது இறந்துடும். ஸோ அதனால ஒரு கார்னரில் உட்காந்து பெயின் எழுங்க. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் உட்காந்து முற்றத்துலையோ பின்னாடி உட்காந்து தலை எடுப்பாங்க. ஸோ அது அப்படி தரையோட தரையாக முன்னாடிலாம் அந்த காலத்தில் மண் தரை இருக்கும். ஸோ மண்ணோட மண்ணாக அப்படியே போயிடும். ஸோ அதனால வீட்டுக்கு வெளியில் உட்காந்து மேக்ஸிமம் எடுப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேசஸ் கிடையாது. ஸோ அதனால வீட்டில் ஒரு கார்னரில் இல்லை பால்கனிலையோ எங்கேயாவது உட்காந்து பெயின் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சமான ஸ்ட்ராண்ட் இவ்வளவு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவுக்கு தான் வந்து முடி பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன பாகமாக பிரித்து வந்து நீங்கள் வந்து தலை இழுத்துக்கோங்க. எப்போவுமே இழுக்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ரூட் வரைக்கும் இழுத்துக்கோங்க. ஸோ இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பெயின் வந்து இந்த கோம்பில் வந்து வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி எடுத்து அதை கொல்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இழுக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து இழுக்கணும். எப்போவுமே முடியில் வந்து சிக்க இருக்கக்கூடாது. இப்போ நான் இப்போ இழுக்கிறேன்னு வைங்களேன், இந்த மாதிரி இழுத்து கொண்டு வரும்போது என் முடியில் சிக்க இருந்துச்சுன்னா, இந்த பாதியிலேயே வந்து சிக்க இருந்துச்சுன்னா பெயின் வந்து இங்கே நின்று போயிடும். பெயின் வந்து சீப்பில் வராது, முடியை பிடிச்சிக்கும். முடியை வந்து அதை அழுத்தி பிடிச்சி முடியில் இருந்துக்கும். ஸோ நம்ம இழுக்கும்போது வெறும் சீப்பாக தான் வரும். அந்த சிக்கையே பெயின் போய் உட்காந்துக்கும். ஸோ வராது. ஸோ அதனால எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் பெரிய பல் சீப்பை எடுத்து நல்லா சிக்கு எடுத்துருங்க. ஃபுல்லாகவே அந்த எண்டு வரைக்கும் சிக்கு இருக்கக்கூடாது. ஸோ சிக்கு இருக்காமல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பெயின் சீப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த பெயினை இழுத்து எடுக்கலாம். இழுத்து எடுத்துட்டு அந்த சீப்லேயுமே பெயின் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொண்டுடுங்க. அப்படியே உயிரோட விட்டுற வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஈர்க்கொல்லி கிடச்சதுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பெயினையும் கொண்டுடலாம். உங்களுக்கு தலையில் இருக்க பெயினை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலையில் இப்படி இன்சர்ட் பண்ணி அதை அப்படி அழுத்தி பிடிச்சி இழுத்திங்கனாலே முக்கால்வாசி வந்துடும் அந்த ஈர்க்கொல்லிலேயே. ஸோ அதை மேலே லைட்டாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி இப்படி வளைச்சிங்கனாலே இருக்கிற உள்ள அந்த ஈர எல்லாமே செத்துரும். அதுக்கப்புறம் அதை லைட்டாக செவுத்துல இப்படி தட்டிட்டிங்கன்னா எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி இழுத்துக்கங்க. ஸோ செல்ஃப் லைஸ் கோம்பிங் நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக பிரித்து நீங்கள் வந்து தலையை இழுங்க. நம்ம இழுக்க சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுத்து இழுக்க பெயினெல்லாம் அந்த பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் முடியை 2ஆக பிரிச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தனித்தனியாக ஒரு தடவை ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் வந்து கோம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தொடர்ந்து அப்படியே கோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் கோம் பண்ணுறது அப்படின்னா ஒரு தடவை இப்படி இழுத்துட்டு
அப்படி விட்டுட்டா வந்து பெயின் வந்துடாது. லைக் இழுக்கும்போது பெயின் இழுக்கும்போது தொடர்ந்து இழுக்கணும். இப்படி தொடர்ந்து ஒரு 10 தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்து இழுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயின் இருந்துச்சுன்னா கூட இந்த ஒயிட் கிளாத் நீங்கள் வச்சுருக்கீங்களா இதில் விழுந்துடும். ஸோ இதில் இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும், இல்லை பெயின் சீப்பில் இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் தன்னைத்தானே உங்களுக்கு வந்து பெயின் எடுத்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் பெயின் சீப்பு இல்லை ஈர்க்கொல்லி பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் கோம்பிங் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பெயினை குறைக்கணும். ஸோ இந்த வேப்பிலை மருந்து வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்னு. இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா தலை இழுத்துருங்க. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hour கழித்து இந்த மாதிரி நீங்கள் தலை இழுத்துட்டு பெயின் இருந்தால் கூட எடுத்து கொண்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு திருப்பியும் ஒரு தடவை வந்து நல்லா தலை இழுத்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் பெயினை வந்து குறைக்க முடியும். ஸோ இப்போ நான் என்னோடய ஹேர் கேர் டிப்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், வீக்லி ஒன்ஸ் மட்டும் குளிச்சா போதும், ரொம்ப ஓவர் கேர் வந்து ஹேருக்கு வேண்டாம், ரொம்ப கம்மியான கேரை வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பெயின் இருக்குது அப்படின்னா வீக்லி 2 இல்லைனா 3 வந்து தொடர்ந்து குளிங்க. ஸோ தொடர்ந்து எண்ணெய் வச்சு நல்லா பெயின் சீப்பை வச்சு பெயின் நல்லா இழுத்து எடுத்துட்டு தலை குளிச்சுருங்க. அதே மாதிரி தலை குளிச்சுட்டு வந்த பிறகும் திருப்பி ஒரு தடவை பெயினை இழுத்து எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வாரத்தில் 3 நாள் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு பெயின் வந்து இருக்கிற அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஸோ பெயின் வந்து நிறைய முட்டை இட நிறைய பெயின் வந்து அதிகமாகிட்டே தான் வருமே தவிர பெயின் குறையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இழுத்து எடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெயின் தொந்தரவுக்கு ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். செல்ஃப்லைஸ் கோம்பிங் தனக்குத்தானே எப்படி கோம் பண்ணி பெயின் இழுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அதிகப்படியான பெயின் இருக்குது, உங்கள் குழந்தைங்க எக்ஸாம் எழுத போகிற டைம்லலாம் இந்த மாதிரி பெயின் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்த ஹோம் ரெமெடி எடுத்துமே எனக்கு பெயின் தொந்தரவு வந்து குறையலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்கின் டாக்டரை போய் பார்த்து இந்த பெயினுக்கான ஒரு நல்ல ஒரு ரெமெடியை வந்து தேடலாம். ஸோ அவங்க வந்து ஒரு லோஷன் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த லோஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் தொந்தரவு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்துமே உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் வந்து அதுக்கு போகலாம். பிகாஸ் நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப இந்த இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த லோஷன் அப்ளை பண்ணாங்க. ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால் தெரிஞ்சாலுமே நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு டாக்டரோட கைடன்ஸோட நீங்கள் வந்து அந்த லோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன ரெமடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் அதே போல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமான என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மேலும் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட பாப்அப் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.